ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஸ்கெடியூல், அதாவது என்னோட ஸ்கெடியூல் படி பார்த்தீங்கன்னா லைனாக முடிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th. ஓகே 7th அதாவது பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 3. ஓகேங்களா. ஸோ டேர்ம் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி. ஸோ 7th பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம், இதோட முடிக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசன் தான். ஓகேங்களா. ஸோ லைட்டாக எக்கனாமிக்ஸ் மாதிரி இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மார்க்கெட் அப்படின் போது ஜிடிபி அந்த மாதிரி பேசுகிற வந்து அந்த பக்கம் போயிடாது. எக்கனாமிக் பொருளாதாரத்தை இது, அதாவது அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு மொத்தமாக அந்த மாதிரி வந்து போயிடும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு போயிடும். இதே பாலிட்டின்னு வரும்போது அந்த மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம கவர்மெண்ட் என்னென்னலாம் பாலிசி போட்டிருக்காங்க, அதை வந்து எந்த பிரச்சனையும் நடக்காம இருக்கிறதுக்காக என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதை பத்தின வந்து பாக்குறதா பார்த்தோன்னா பாலிட்டி. ஸோ வந்து அரசியல் லெவல்ல வந்து பாக்குறது தான் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் பாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இதில் பார்க்கலாம். எப்பவுமே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அது ரெண்டு விஷயம் இருக்கும். பொருளாதாரம் பேஸ் பண்ணி வந்து இருக்கும், அதே மாதிரி பொலிட்டிக் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த பாலிசி போடுறாங்கனாவே அது வந்து பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதான். ஓகேங்களா. ஒரு பொலிட்டிக்கலான ஒரு சிஎம்ஓ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பாலிசியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்டு அந்த மாதிரி தான். ஸோ அப்படின் போது பார்த்தீங்கன்னா பாலிசி, அதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மார்க்கெட் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, அது மூலியமா எக்கனாமிக்கல், அதாவது எக்கனாமிக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஈட்டிகிட்டே இருப்பாங்க. ஏதோ இம்போர்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அது மூலியமா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், பணம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அது எப்படி சம்பாதிச்சா கரெக்டாக வரும். ஸோ அதை பற்றி யோசிக்கிறது ஃபுல்லாக எக்கனாமிக் சைடு இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இதே பொலிட்டிக்கல் சைடு, பாலிட்டி சைடு அந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்காக என்னென்ன பாலிசி வந்து செட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்டர்நேஷனல் லெவல் ட்ரேட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம், மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா வந்து நேஷனல் லெவல்ல அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கைக்குள்ள கிட்டத்தட்ட எல்லாருமே இருக்க போகிறது, பட் கிட்டத்தட்ட நம்ம கைக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்லாம் போய் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்க கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலனி, இங்கிலீஷ் காலனி வந்து நம்மள ஆக்குவை பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணணும், அதுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளார ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ இருக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பாலிசி படி ஒரு ஏதோ ஒரு வந்து இது வச்சிருப்பாங்க, இவ்வளவுதான் லிமிடேஷன், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி நார்ம்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், இதை மீறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் தான் வரும். ஓகேங்களா. ஏன்னா இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அண்ட் கன்சியூமர்னு சொல்லும்போது எக்கனாமிக்ஸ் தான் வரும், ஏன் நம்ம இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு ஒரு தோணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் இது வந்து நான் சொன்னேன். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ நம்ம இங்கே என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கெட்னு சொல்றோம். மார்க்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொத்தமாக மார்க்கெட்டா, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு இது எதுவுமே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு, அதாவது 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இதில் ஒரு கொஸ்டினை கூட எடுத்துக்கலாம். ஸோ வந்து எத்தனை டைப் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் 4 இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஓகே கன்சியூமர் போய் வாங்க போறாங்க, செல்லர் வந்து செல் பண்ண போறாங்க, இவங்களுக்கு எதுக்காக ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு அதை பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. நான் வந்து செல் பண்றேன், ஒரு கன்சியூமருக்கு வந்து நான் ஏதோ ஒரு பொருள் செல் பண்றேன்னா செல் பண்றதோட முடிஞ்சது இல்லை. சப்போஸ் அந்த ப்ராடக்ட் செல் பண்ற அந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கன்சியூமருக்கு ரைட்ஸ் இருக்கு, போய் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து தப்பான ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணுறீங்க, தரமில்லாத ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க, அதனால எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன், இப்போ வந்து ஆன்லைன் வந்தாச்சு இல்லையா. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுவாங்க, ஃப்ராடு வேலை நிறைய பண்ணுவாங்க. கரெக்டுங்களா. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து காட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா வேற நம்ம டெலிவர் ஆகும்போது வேற ப்ராடக்ட் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் யார்கிட்ட வாங்கினாங்க என்னன்னே சொல்லிட்டு கரெக்டாக தெரியாது. பட் வந்து நம்ம போய் அதுக்குன்னு சொல்லிட்டு கன்சியூமர் கோர்ட்னு இருக்கும், அங்கே நம்ம போய் ஃபைல் பண்ணும்போது அவங்க கரெக்டாக பக்காவாக எல்லாம் பண்ணி நம்ம அதுக்கு தேவையான நம்ம லாஸ் பண்ண அமௌண்ட்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அந்த இழப்பீடு மாதிரி வந்து போட்டு அவங்களும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கன்சியூமருக்கும் சில ரைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
பாலிசிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். அவங்க போட்ட பாலிசி அந்த மாதிரி ஆக்ட் இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்லாம் இருக்கு. ஸோ வந்து இதை வந்து கடந்து போக முடியாது. ஸோ இதில் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்க முதற்கொண்டு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சென்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்ன்ற இடம், மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையர் வாங்குறவங்களும் செல்லர் விற்கிறவங்களும் மீட் பண்ணி அவங்களோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது ஓகேங்களா, அவங்களோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து சர்வீஸ், கூட்ஸ் அப்படின்னா பொருள், சர்வீசஸ்னா இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடத்துறது பார்த்தீங்கன்னா இது ஒரு லைக் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல்னு எடுத்துக்கலாம். பெஸ்ட் கண்ட்ரோலில் போய் நம்ம கூட்ஸ் வாங்க போகிறதில்ல, அவங்களோட சர்வீஸ் தான் வாங்க போகிறோம். அவங்க வந்து வீட்டுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து என்னது ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டு அந்த பெஸ்டெல்லாம் வந்து துரத்த போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கூட்ஸும் வாங்குவோம், சர்வீஸும் வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற அந்த பையரும் செல்லரும் மீட் பண்ணுற ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதுதான், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, மார்க்கெட் அப்படின்றது எக்கனாமிக் சென்ஸ் படி என்ன, ட்ரெடிஷ்னல் சென்ஸ் படி இப்படி சொல்லிட்டோம். பட் வந்து எக்கனாமிக் சென்ஸ் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ன்றது ஃபிசிக்கல் பிளேஸ் மட்டும் கிடையாது. நம்ம இப்போ என்னன்னு சொன்னோம், அந்த ரெண்டு பேர் மீட் பண்ணுற இடம் சொல்லிட்டோம். இடம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ் வந்து ஏதோ இருக்கு, ஒரு ஜியாகிரபிக்கல் லொகேஷன் வந்து அங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். பட் அந்த எக்கனாமிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்களே, பொருளாதாரத்துக்கு வந்து படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஃபிசிக்கல் பிளேஸ் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னதான் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரு இடத்துல ஒரு சேர்றது, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒன்னா சேர்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட், பையரும் செல்லரும் டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ கான்டாக்ட் பண்ணி பொருளை வந்து விற்கிறது வாங்குறது தான் பாத்தீங்கன்னா, அதாவது பொருள் அண்ட் சர்வீஸ் ரெண்டையும் வாங்குறது விற்கிறது தான் பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? புரியல இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக நம்ம வாங்கும்போது மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிக்கல் பிளேஸில் போய் என்ன பண்ணுவோம், வாங்குவோம். பட் இதே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம், அங்கே செல்லர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, பையர் எங்கேயோ இருப்பாங்க. நம்ம மீட் பண்ணுற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போட்டோடனே அந்த இடம் வந்து அவங்க வீட்டுக்கே வந்துடும். ஸோ இங்கே மார்க்கெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக இந்த ஆன்லைன் இதில் தான் இருக்கும். ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ் வந்து காட்டுறது கிடையாது இல்லையா? ஸோ அதை தான் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் பாருங்க, அது ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. the market for books will constitute all the sellers and buyers of books in an economy. It does not necessarily refer to a geographic location. அதான் சொல்லுவாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஜியாகிரபிக் லொகேஷன் தான் மார்க்கெட் அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா a setup where two or more parties engaged in exchange of goods, service and information is called a market. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸ், செல்லர் பையர் ரெண்டு பார்ட்டிஸ் தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்களா, என்கேஜ் ஆயிருப்பாங்களா அப்படின்னா அப்படி மட்டும் கிடையாது. ரெண்டு இல்லைன்னா மூணு பார்ட்டிஸ் கூட சேர்ந்து வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்போ நான் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கலாம், ஏ அப்படின்னு ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இவங்க வந்து ஏன்ற பொருள் வந்து செல்லர் கிட்ட இருக்கு. இப்போ நான் வந்து இருக்கேன், நான் வந்து கன்சியூமரா. ஃபர்ஸ்ட் கன்சியூமருக்கு வந்து டைரக்டான பொருள் வந்து கிடைக்குமா ஒரு சிலதுனா அப்படின்னா கிடைக்காது. நடுவில் வந்து யாரோ ஒரு புரோக்கரேஜ் வந்து இருப்பாங்க. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அந்த புரோக்கர் கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு பொருள் வேணும்னா அந்த புரோக்கர் போய் டைரக்டா, நடுவில் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஓகேங்களா, சொல்ல முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அங்கே போய் அவங்க இன்ஃபர்மேஷன், இங்கே ஒரு யாரோ ஒரு இன்னொரு ப்ரோக்கர் இருப்பாங்க, அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக செல்லர் கிட்ட வாங்க. அப்படி செல்லர் கிட்ட இருந்து பொருள் வாங்கி இவங்க கிட்ட இருந்து வரும், இவங்க கிட்ட இருந்து இவங்க கிட்ட வரும், இவங்க கிட்ட இருந்து தான் கடைசி நம்ம கன்சியூமர் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2 or more parties engaged. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லவே முடியாது இல்லையா? ஸோ மொத்தமாக அவங்க வந்து செல் பண்றாங்க, பை பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப், அது ஒரு ஏதோ ஒரு செட்டப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த செட்டப் பேருமே மார்க்கெட் தான். ஓகேங்களா? பிசிக்கல் லொகேஷன் மட்டுமே வந்து மார்க்கெட் கிடையாது இல்லையா? ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ ஐடியலி a market is a place where 2 or more parties involved in buying and selling. அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரெண்டு பார்ட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லர் அண்ட் பையர் 2 பேர் இருப்பாங்க. ஸோ கூட்ஸும் சர்வீஸும் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா செல்லர், வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா பையர். ஓகேங்களா? ஸோ அது வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மணியாக இருக்கலாம், வந்து வேற ஏதாவது பொருள் கொடுத்து கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்.
இவ்வளவும் நான் படிக்கணுமானா அந்த லைன் போட்டுக்கிறத கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க, வாசிச்சு விட்டுக்கணும். ஓகேங்களா. நான் வந்து ஏன் எக்ஸ்பிளனேஷன் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் இங்கே கதை மாதிரி பலபலன்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை போய் கோ த்ரூ பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்காக தான் நான் வந்து இப்போ வளவலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஃபீச்சர்ஸ், மார்க்கெட்டோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எக்கனாமிக் டேர்ம்ல பார்க்கும்போது டேர்ம் அந்த மார்க்கெட் அப்படின்ட்டு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, ஷாப்ஸ் ஃபார் ஒன் கமோடிட்டி ஆர் செட் ஆஃப் கமோடிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு கமோடிட்டிக்கான ஒரு ஷாப்பாக இருக்கலாம், இல்லை நிறைய கமாடிட்டி சேர்ந்து ஒரு ஷெட்டாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ துணிக்கடைனா துணிக்கடை மட்டும் இருக்கலாம், இல்லை ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரணா ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமோடிட்டி மட்டும் இருக்காது, ஒரு பொருள் மட்டும் இருக்காது, நிறைய பொருள் சேர்ந்துருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஒரு கமோடிட்டி, இல்லைனா வந்து செட் ஆஃப் கமோடிட்டிஸ் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் ஃபார் ரைஸ், எ மார்க்கெட் ஃபார் க்ளோத், எ மார்க்கெட் ஃபார் எலக்ட்ரானிக் குட்ஸ். இதை தான் வந்து எக்கனாமிக் டேர்மில் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ எக்கனாமிக் டேர்மில் ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு டைம் பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. ஸோ ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எது இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக தான் இருக்கும், ஒரு லாஜிக்கல் சென்ஸாக தான் இருக்கும், அதாவது ஃபேக்ட் மாதிரி இருக்காது, லாஜிக்காக தான் இருக்கும். ஓகே, மார்க்கெட் இஸ் ஆல்சோ நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பிசிக்கல் ஆர் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன். இட் கவர்ஸ் ஜென்ரல் வைட் ஏரியா அண்ட் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸஸ் ஆஃப் த ரீஜன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆர் ஒரு ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனை மட்டுமே வந்து என்ன பண்ணாது, அதுக்குள்ளார வந்து இருக்காது. ஸோ வைட் ஏரியாவை வந்து கவர் பண்ணும், அதோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்ளையோட ஃபோர்ஸ், அவங்க சப்ளை பண்ணுறதுக்கான அந்த எவ்வளோ நேரம், எவ்வளோ இது, அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்லையே அந்த ரீஜனில். இப்போ ஒரு ரீஜனில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ பெங்களூர் தான் அதோட மெயின் ஹப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெங்களூர் நான் பக்கத்துலேயே இருந்தேன்னா அந்த சப்ளையோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், டக்குன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதே நான் வந்து பெங்களூர்ல இருக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேலம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து வரத்துக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய ஹப்பு தாவி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நம்மளுக்கு வந்து சேரும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது ஃபோர்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதையும் பேஸ் பண்ணத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ டிமாண்ட், சப்ளை ஃபோர்ஸ், அந்த ரீஜனோட சப்ளை ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா, இதெல்லாம் கவர் பண்ணும். ஓகேங்களா. ஒரு சர்டன் இதுக்கு மட்டுமே அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது அப்படின்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தேர் மஸ்ட் பி a group of buyers and sellers of commodity to constitute a market, and the relation between seller and buyers must be business relation. ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பையர்ஸ், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கமோடிட்டி செல் பண்ணுற செல்லர்ஸ், இவங்கெல்லாம் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இருப்பாங்க. ஒரு மார்க்கெட்னாவே அதான், வாங்குறவங்க இருப்பாங்க, விற்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி பிஸ்னஸ் மட்டும் தான், வேற எந்த ரிலேஷனும் அவங்களுக்குள்ள இருக்க போறதில்ல அப்படின்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கா, எனக்கு லாஜிக்கல் சென்ஸாக தானே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் ரெண்டு பேருமே அந்த மார்க்கெட், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேர் மார்க்கெட்னு எடுத்துக்கலாம். ஸோ அங்கே அவங்க ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஷேர் மார்க்கெட்டில் அவங்க போடுவாங்க இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட், அதில் பற்றின நாலேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு அதுக்கான அவேர்னஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அது வாங்குறது கரெக்டாக தப்பா, ஓகேங்களா. ஸோ அது வந்து கரெக்டாக வாங்கணுமா. இப்போ என்ன பண்ணுவாங்க, சில பேர்லாம் வந்து வக்கீல் வச்சு என்ன பண்ணுவாங்க, அது லாயர்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அது நம்ம வாங்குற அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரி பண்ணி தான் சில பேர்லாம் வாங்குவாங்க, கொஞ்சம் ஹை லெவல்ல ஷேர்ஸ் வந்து வாங்கும்போது. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண, அந்த செல்லர்ஸ்க்கும் சரி அந்த பையருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே அதை பற்றின நாலேஜ், அந்த ப்ராடக்ட்டை பற்றின அவேர்னஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு தான் அப்படிதான் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு துணி எடுக்க ஒரு கடைக்கு போறேன் அப்படின்னா நான் எடுக்கிற துணி வந்து எப்படியாப்பட்டதுன்னு தெரியணும். அவங்க கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, விற்கணும் அப்படின்ற நோக்கில் என்ன பண்ணுவாங்க, இது அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி நம்ம நம்பி வாங்கிடுவோம். அதோட நாலேஜ் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லணும்னா, பட் கடைசியாக வாங்கிட்டு வந்து கடைசியாக நாம தான் லாஸ் ஆகும். ஸோ அதை பற்றின நாலேஜ் இல்லாதனால நம்மளுக்கு லாஸ். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு சிம்பிளான விஷயமானா கூட அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு அவேர்னஸ், அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அதாவது தேர்ட் பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா at any given time only one price can be prevalent in the market for the goods and service. This is only possible in the existence of perfect competition அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு டைம் எடுத்துட்டாலும் சரி ஒரு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரைஸ் தான் வந்து இருக்கணும் அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு. இது எப்போ இருக்குன்னா இப்போ காம்படிஷன் வந்து பெர்ஃபெக்டான காம்படிஷன் இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாலுமே ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா. ஃபீச்சர்ஸ் ஆஃப்
மார்க்கெட். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு நெறைய குடுத்துருக்காங்க. ஸோ, இது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும். கமோடிட்டி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், இப்ப கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளம்பரத்துல கூட பார்த்துருப்போம் இல்லையா? அடுத்து பையர்ஸ் மார்க்கெட், அடுத்து பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் மார்க்கெட், இந்த தள்ளு வண்டியில, பெர்ஃபெக்ட் மார்க்கெட். ஓகேங்களா? அதுமாரி இம்பெர்ஃபெக்ட் மார்க்கெட், ரிட்டெயில்ல வாங்குவோம் இல்லையா? ரிட்டெயில்ல வாங்குவோம்னு சொல்லி அது. அதுமாரி ஹோல்சேலா வாங்குவோம் இல்லையா? அது. ரெகுலேட்டட் மார்க்கெட், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க அந்த ரெகுலேட்டர் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஒரு நோட்டம் விட்டுட்டே தான் இருப்பாங்க. அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்னா வந்து நம்ம நார்மலாக இப்போ வாங்குறோம் இல்லையா, கடையில் வாங்குறோம், துணி கடை அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அன்ரெகுலேட்டட். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த அளவுக்கு அதில் தலையீடு வந்து இருக்காது. ஸோ ஷார்ட் டைம் மார்க்கெட், லாங் டைம் மார்க்கெட், லோக்கல் மார்க்கெட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீஜனல் மார்க்கெட், நேஷனல் மார்க்கெட், இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 2-3 லைனே முடிஞ்சிடும். சரி, அதோட கான்செப்ட் என்னன்னு மட்டும் பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா 2 கிளாசிஃபிகேஷனுக்குள்ளார கொண்டு வந்துடுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மார்க்கெட், அது தான் ஃபேக்டர் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மார்க்கெட் தான் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஃபேக்டர் மார்க்கெட் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபேக்டர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா மார்க்கெட் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பண்ண போற ஒரு ஃபேக்டரை வந்து பார்க்க போறோம். லைக் வந்து லேண்ட், கேபிட்டல், லேபர். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கிடையாது. இவங்க அந்த நம்ம வாங்க போறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ராடக்டே பண்ண போறோம். ஒரு லேண்ட் வாங்குறோம்னா அந்த லேண்ட் வச்சு தான் நம்ம ஏதோ ஒரு பில்டிங்கோ ஷாப்பிங் மாலோ கட்ட போறோம். அது மூலியமா தான் நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா அது மூலியமா நம்ம கிராப்பை வந்து ஈல் பண்ணோம். அது ஈல் பண்ணாதான் நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. அந்த மாதிரி ஒரு கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது அந்த கேபிட்டல் வந்து நம்மளுக்கு லாபம் கிடையாது. அது மூலியமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா லாபம். ஸோ லேபர்னா நம்ம உங்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வேற வேலை வாங்குவோம். அந்த வேலை மூலியமா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்க போறதுக்காக ஒரு யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஃபேக்டர்ஸ். இதை தான் வந்து ஃபேக்டர் மார்க்கெட்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேக்டர் மார்க்கெட்னுவாங்க. அந்த ஃபேக்டரை தான் நம்ம வாங்க போறோம். அந்த ப்ராடக்டே நம்ம வாங்க போறது கிடையாது. அவங்கள வச்சு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ புரியுதுங்களா? இது வந்து ஃபேக்டர் மார்க்கெட். அவ்வளவுதான் முடிச்சு. ஜஸ்ட் இந்த டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா டேஸ் ரெஃபர்ஸ் டு த மார்க்கெட் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு முடிச்சு விட்டுருவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா லேண்ட், கேபிட்டல், லேபர் எக்ஸெட்ரா ஆர் எந்த இதுக்குள்ளார வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ எந்த மார்க்கெட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபேக்டர் மார்க்கெட். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ டீப்பாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மார்க்கெட். ஸோ அதை வந்து அதாவது பேசிஸ் ஆஃப் ஒரு சில இதை வச்சு பிரிக்கிறாங்க அதில். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் வச்சு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைமை வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பொறுத்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன் பொறுத்து, காம்படிஷனோட நேச்சர் பொறுத்து, இந்த மாதிரி வந்து பார்த்தா 5ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட், ரீஜனல், நேஷனல், இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஈஸி தான், பேர்ல இருக்கு. லோக்கல் மார்க்கெட்னா என்னது? லோக்கல் ரீஜன்லே, இப்போ அந்த தெருவிலே அந்த ஏரியாவிலே வைக்கிறது தான் என்னது லோக்கல் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காய்கறி பழம் விற்கிறவங்களாம் என்னது, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரீஜன் அந்த ஏரியாவிலே தான் வசிப்பாங்க. நம்ம பக்கத்து வீடாக இருக்கலாம், இல்லை எதிர் வீடாக இருக்கலாம், இல்லை அடுத்த தெருவாக இருக்கலாம். ஸோ அந்த ஏரியாக்குள்ளே இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கூட்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிஷபிள் குட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெரிஷபிள் குட்ஸ்னா என்னது, இந்த ரொம்ப நாள் வந்து இருக்காது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி காய்கறி, பழம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பெரிஷபிள் குட்ஸ். மேக்ஸிமம் அது வந்து பெரிஷபிள் குட்ஸாக தான் இருக்கும். இது லோக்கல் மார்க்கெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் மார்க்கெட். ஸோ இந்த ரீஜனல் மார்க்கெட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வைடராக இருக்கும். டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டேட் சேர்ந்து ஒரு இடத்துல மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மோர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து நிறைய பேர் வந்து வாங்குற அளவுக்கு வந்து ஒரு பெரிய இடமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து வாங்குற மாதிரி ஒரு ஸ்டோர் இருக்கும் இல்லையா? ஸோ அதை ரீஜனல் மார்க்கெட் வாங்க. அந்த ரீஜனை வந்து சேர்ந்ததா இருக்கும். அது ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம், அது ஒரு டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீஜனல் மார்க்கெட். இதே நேஷனல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல வந்து இருக்கும் அந்த டிமாண்ட்.
அந்த கூட்ஸ் வந்து என்னவா இருக்கும், லிமிட்டடா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் அதுக்கான ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ சர்டன் கண்ட்ரியிலேருந்து மட்டும் தான் அதை வாங்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அசாம் டீ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அசாம் டீ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அசாமில் மட்டும் தான் விளைவிப்பாங்க, அங்கே விற்கிறது தான் அசாம் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கான மற்ற இடத்துல வாங்குறது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு உண்மையா அங்கதான் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் கொடுக்கும். பட் பாத்தீங்கன்னா அசாம் டீல் பார்த்தா அங்க போய் வாங்கினா அங்க போய் வாங்கி பாத்தீங்கன்னா அங்க நேஷனல் லெவல்ல போது அங்க மட்டும் தான் கிடைக்கும் அந்த பொருள். ஸோ ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு ஸ்பெசிபிக் கண்ட்ரியில மட்டும் கிடைக்கிறது. ஓகேங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் பவுண்டரிஸை விட்டு வெளில போய் அதை வந்து பண்ண முடியாது. உள்ளே அந்த நேஷனல்குள்ளாரே சுத்தும், ஸ்டேட்டுக்குள்ளாரே சுத்திட்டு இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கா. ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்றாங்க, கவர்மெண்ட் மே நாட் அலோவ் த ட்ரேட் ஆஃப் சர்ச் கூட்ஸ் அவுட் சைட் நேஷனல் பவுண்டரி. நேஷனல் பவுண்டரியை தாண்டி அப்படியாப்பட்ட பொருளை வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் நேஷனல். ஸோ நேஷனல்குள்ளாரே அடங்கிடும் அப்படின்ற மாதிரி. இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்னா என்னது, டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து க்ரூட் ஆயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இண்டியஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது இன்டர்நேஷனல் லெவலில் டிமாண்ட் அங்கே மட்டும்தான், அங்கேருந்து மட்டும் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டிஸில் இன்டர்நேஷனல் ஏதோ ஒரு வேலை நம்ம நேஷனல் தவிர வெளியேருந்து வாங்க போகிறோம். ஸோ அது பல்க் குவான்டிட்டியில் வாங்குவோம். இதுதான் இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பேர்லேயே இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நான் தான் கொஞ்சம் பெருசா நான் சொல்றேன், ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோக்கல்னா என்ன, அந்த ஏரியாக்குள்ளாரே, அந்த தெருக்குள்ளாரே. ஸோ ரீஜனல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட்டுக்குள்ளார. ஸோ நேஷனல் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் வைடு, இன்டர்நேஷனல் லெவல்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரொம்ப ஒரு மைனியூட்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நேஷனல் மார்க்கெட்டில் அப்படின்றது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டிஸில் வாங்குறது பார்த்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டிஸ் தான் வாங்குவோம் அப்படின்றது. அதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரிஷபிள் குட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும்ன்றது. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம், in which type of market perishable goods are available அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு திணறும் இல்லையா. ஸோ லோக்கல் மார்க்கெட் அப்படின்றது அங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான், ஏன்னா நிறைய இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து கூட நம்மளுக்கு நிறைய வருது, நேஷனல் லெவல்ல இருந்து கூட நம்ம ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பெரிஷபிள் குட்ஸ்லாம் வருது. பட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற அளவுக்கு இதில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பண்ணும்போது லாஜிக்காக யோசிக்கும் போது கொஞ்சம் தடுமாறும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து சரி ஓகே, நம்ம இது பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக் லொக்கேஷன் வச்சு பார்த்தோம். அடுத்து டைம் பேஸ் பண்ணி ஒன்றும் கிடையாது, வெரி ஷார்ட் லாங், அவ்வளோதான். ரொம்ப ஷார்ட்டு, கொஞ்சம் ஷார்ட்டு, அப்புறம் லாங் பீரியட் மார்க்கெட். ஓகே, இது மூணுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்ஸோட சப்ளை பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு, அதெல்லாம் பார்த்தோன்னா வெரி ஷார்ட் பீரியட் அப்படின்றோம். இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க, ஷார்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஃப்ளவர் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட், இதெல்லாம் வெரி ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். ஏன்னா அது பெரிஷபிள் குட்ஸ் இல்லையா. ஸோ டிமாண்டை பொறுத்து தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ டிமாண்ட் வேணும், இப்போ ஒரு மார்க்கெட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல மார்க்கெட் வைப்பாங்க இல்லையா, வச்சாங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு நாள் வந்து பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கு டிமாண்ட் இவ்வளோதான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குட்ஸ் வாங்கி வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இது நம்ம ஊர் லெவலில் பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு குட்டியோடு கடை மாதிரி வெளில மரத்தடியில் வச்சு உட்காந்து விற்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்ததோட இவங்க கிட்ட கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா டிமாண்ட் அவ்வளோதான் அவங்க கிட்ட வரும். ஓகேங்களா. ஸோ அந்த டிமாண்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குட்ஸ் வந்து அங்கே சப்ளை வந்து போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. அது வந்து வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நடக்கிறது. லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் ஏரியா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த லோக்கல் மார்க்கெட்ல தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். இந்த வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் வந்து நடக்கும். இது ஷார்ட் பீரியட் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்ன கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லாங்கா இருக்கும். ஓகேங்களா. இங்க லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஷார்ட் பீரியட் மார்க்கெட். லாங் பீரியட் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், மார்க்கெட்டோட டிமாண்ட் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அதில் ஒன்றும் இது கிடையாது. ஸோ மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ், அதே மாதிரி அந்த ப்ரைஸ் அந்த டைமில் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டில் இருக்க டிமாண்ட் தான் என்ன பண்ணும், இது பண்ணும். ஸோ அந்த டைமில் அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா பொருள் வந்து விலை அதிகமாகும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கம்மியாகும் போது அந்த இதோடவும் கம்மியாகும், விலையும் கம்மியாகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மூணுமே பார்த்தீங்கன்னா பேஸாக டைம் பேஸ் பண்ணி, டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி. ஓகேங்களா. ஸோ நம்ம காசு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் டிரான்சாக்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டா இருக்கு, ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ ஸ்பாட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இமிடியேட்டா காசு கொடுத்துட்டு வந்துடும். கிரெடிட் சிஸ்டம்லாம் கிடையாது, இஎம்ஐ பேஸ் பண்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்பாட்டா நான் 10 ரூபாய் காய்கறி வாங்கினா 10 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடணும். நான் போய் ஒரு மார்க்கெட்ல போய் ஒரு ஷாப்பிங் மால்லையே எங்கேயோ நான் போய் வாங்குறேன்
இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்குறேன் அப்படின்னா உடனே அங்கே கொடுத்துட்டு வந்து ஸ்பாட் அந்த ஆன் த ஸ்பாட்ல பே பண்றது தான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட், நோ கிரெடிட். ஓகேங்களா. இதே ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் மூலியமா நான் இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறது. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க கன்சிடரேஷன் சம்டைம் இன் ஃபியூச்சர்லையும் நம்ம கட்டிட்டு இருக்கிற மாதிரி வரதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட். ஸோ வந்து இங்கே கிரெடிட் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் டிரான்சாக்ஷன் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். இது ரெண்டு அவ்வளவுதான், டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி ரெண்டு தான். சார் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி ஒன்னா என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, ரெகுலேட்டட் அன்ரெகுலேட்டட் அவ்வளவுதான். ரெகுலேட்டட்னா ஒன்றும் கிடையாது, கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட ஓவர்சைட் அங்கே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த தப்பான ப்ராக்டிஸ், அதாவது நோ அண்ட் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ இங்கே அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட், அப்சல்யூட்லி ஃப்ரீ மார்க்கெட். ஓகேங்களா. எந்த ஒரு ரெகுலேஷனும் ஓவர்சைட்டோ எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் மார்க்கெட், நான் ஷாப்பிங் மால் போறோம் இல்லையா, அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மளிகை கடன் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ அவங்க விலை ஏற்றுறதோ இறக்குறதோ அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதே வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அங்கே வந்து எந்த பிரச்சனையும், அதாவது அன்ஃபேர் ட்ரேட் எதுவும் நடக்கூடாதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆஃப் ரெகுலேஷன், பேர்லேயே வந்து முடிஞ்சாச்சு. நேச்சர் ஆஃப் காம்படிஷன், அதாவது காம்படிட் பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோபாலி, ஒலிகோபாலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல பியூர்லி காம்படிட்டிவ், பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ், இம்பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஓகேங்களா. அது ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல மூணா பிரிக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மோனோபாலி, மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன், ஒலிகோபாலின்னு மூணா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோபாலி, மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன், ஒலிகோபாலி பிலாங்ஸ் டு விச் டைப்னு கேட்டாங்கன்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் டைப் டசன்ட் இன்க்ளூட் இன் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி பொருந்தாது இது அப்படின்னு சொல்லிட்டு மோனோபாலி, மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன், ஒலிகோபாலி இன்னொரு வேற ஏதாவது ஒரு நேம் கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. அந்த 3 டைப் பார்த்தீங்கன்னா எந்த காம்படிஷன்ல சேர்ந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ மோனோபாலினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரொடியூசர் இல்லைன்னா செல்லர், அவங்க பார்த்தீங்கன்னா ஹோல் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. சப்ஸ்டியூட்லாம் அவங்களுக்கு வந்து சப்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே கிடையாது, அவங்க தாங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் வந்து மோனோபாலி. ஓகேங்களா. ஒண்ணுமே இல்லை, ப்ரொடியூசர் ஆர் செல்லர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தங்க சிங்கிள் ஆள் தான் ஹோல் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவார். இது மோனோபாலி. இது மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. எட்வர்ட் ஹெச் சாம்பர்லின் அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து கிரியேட் பண்ணாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில வந்து இருந்தவர், ப்ரொஃபஸராக இருந்தவர். ஓகேங்களா. 1933ல. ஓகேங்களா. ஸோ மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்ற டேர்ம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எட்வர்ட் ஹெச் சாம்பர்லின் ஆஃப் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி 1933ல கொடுத்தாரு. ஓகே. எங்க கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுதின ஒரு புக்ல தான் இது இருந்துச்சு. என்ன புக்னா அதே பேர்ல தான், தியரி ஆஃப் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்றதுல கொடுத்தாரு. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அது வந்து யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ எதுல இருந்துச்சு அந்த டேர்ம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் மோனோபாலி அண்ட் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் ரெண்டத்தையும் சேர்த்தனதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன். ஓகேங்களா. ஸோ பெர்ஃபெக்ட் காம்படிஷன் பிளஸ் மோனோபாலி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் மோனோபாலி பிளஸ் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அது எல்லாம் வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் ரெப்ரசன்ட் டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ மோனோபாலி அண்ட் பெர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ மோனோபாலி காம்படிஷன்னா காம்பினேஷன், இது ரெண்டு காம்பினேஷன் பார்த்துட்டோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் வாங்கறதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட் ஒரு சர்டன் ப்ராடக்ட் வந்து செல் பண்றதுக்கும் சரி வாங்கறதுக்கும் சரி நிறைய இருப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து மோனோபாலி காம்படிஷன்றாங்க. ஓகேங்களா. மோனோபாலின்னு மட்டும் சொன்னாங்கன்னா ஒருத்தங்க தான் வந்து ஹோல் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றது. இதே மோனோபாலி காம்படிஷன்னா அந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கறதுக்கு நிறைய
வாங்குறதுக்கு நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, அதை செல் பண்றதுக்கு நிறைய செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா மோனோபோலி காம்படிஷன். பட் ப்ராடக்ட் ஆஃப் ஈச் செல்லர் இஸ் டிஃப்ரெண்ட் இன் ஒன் ஆஸ்பெக்ட் ஆர் த அதர். ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு செல்லரோட ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா ஒருத்தங்களது இருந்து இன்னொருத்தங்களது வந்து மாறுபட்டு இருக்கும்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதோட ஆஸ்பெக்ட் வந்து இவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு செல்லருக்கும் இன்னொரு செல்லருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து ஆடுன்னு எடுத்துக்கலாம். அந்த செல்லர்கிட்ட வெள்ளாடு மட்டும் தான் இருக்கும், இவர்கிட்ட செம்மறி ஆடு மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே மாதிரி இப்போ பூன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செல்லர்கிட்ட ஜஸ்ட் மல்லிகை பூ மட்டும் தான் வாங்க முடியும். இந்த செல்லர்கிட்ட பார்த்தீங்கன்னா வேற பூ, ஏதோ ஒரு பூ வந்து சாமந்தி பூ மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டும் பூ தான், பட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஸ்பெக்ட் வந்து வேற மாதிரி இருக்கும்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒலிகோபோலி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் வந்து எங்கிருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 கிரீக் வேர்ட்ஸ் ஒன்னா சேர்த்து தான் ஒலிகோபோலி அப்படின்னு இருக்காங்க. அது என்னன்னு பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலிகாய் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாலி அப்படின்னு சொல்லிட்டு. ஓலிகாய் அப்படின்னா ஃபியூ, பாலி அப்படின்னா கண்ட்ரோல். ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு கிரீக் வேர்ட் அப்படின்றது முக்கியம். ஸோ அதை வந்து என்னவா பிரிப்பாங்கன்னா ஒலிகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலி. ஸோ ஒலிகாய் அப்படின்னா ஃபியூ, பாலி அப்படின்னா கண்ட்ரோல். பாலினா நீங்க என்ன நினைப்பீங்க, மெனி அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்து படிச்சுக்கணும். ஸோ பாலினா கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ ரெஃபர்ஸ் டு மார்க்கெட் ஃபார்ம் இன் விச் தேர் ஆர் few sellers dealing either in homogeneous or differentiated products. ஓகேங்களா? few sellers dealing either in homogeneous ஒரே மாதிரி இல்லைன்னா differentiated products வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க. ஆனால் அது வந்து few sellers நிறைய அந்த ப்ராடக்ட் வந்து few அதிகமாக வந்து இருக்க மாட்டாங்க, அதிக கம்மியாக தான் இருப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா மோனோபாலில. இதில் வந்து கம்மியாக இருப்பாங்க அப்படின்றாங்க. செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ ஹோமோஜீனஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஒரே மாதிரி இல்லை டிஃப்ரென்ஸான ப்ராடக்ட் வந்து இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஃபியூ செல்லர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க, செல்லர்ஸ் அதிகமாக வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் வந்து நிறைய பார்த்துட்டோம். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பற்றினது. பட் கன்சியூமர் அப்படின்னா ஒருத்தங்க யாருன்னு தெரியணும் இல்லையா? கன்சியூமர்னா என்ன? வாங்குறவங்க தான். சிம்பிளாக முடிஞ்சாச்சு. ஸோ வந்து அந்த ப்ராடக்டோ இல்லை அந்த சர்வீஸையோ யார் வந்து வாங்குறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் கன்சியூம் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா எய்தர் அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக இருக்கலாம், இல்லை அவங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு லைவ்லிஹுட்டுக்காக வந்து அவங்க வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்து வாங்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு மார்க்கெட் இருக்கு, நான் மார்க்கெட்ல போயிட்டு பார்த்தேன்னா ஒரு 10 ரூபாய்க்கு நான் காய்கறி வாங்கினேன்னா அப்படின்னா என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் என்ன பண்ண போறேன், அந்த காய்கறி வந்து சமைச்சு நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறாரு அப்படின்னா அவர் போய் எல்லாமே பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு போய் அவங்க ரீஜன்ல விற்பாங்க. அவங்களோட பொழப்புக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. அவங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்ட் மாதிரி அது வந்து செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு கன்சியூமர்ன்றவங்க பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸ்க்காகவோ அவங்க வந்து வேற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகவோ வாங்கிட்டு போய் யூஸ் பண்றதான் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அவங்க தான். ஸோ என்னென்ன கன்சிடரேஷன் அவங்க யாரா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டா இருக்கலாம், ப்ராமிஸ்டா இருக்கலாம், பார்ட்லி பெய்ட் அண்ட் பார்ட்லி ப்ராமிஸ்டா வந்து இருக்கலாம். இது வந்து கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட கன்சிடரேஷன், அவனோட கன்சிடரேஷன் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டா இருக்கலாமா இல்லை ப்ராமிஸ்டு, பார்ட்லி பெய்ட் அண்ட் பார்ட்லி ப்ராமிஸ்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ இன்க்ளூட் பெனிஃபிஷியரி ஆஃப் சச் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வென் சச் யூஸ் இஸ் மேட் வித் அப்ரூவல் ஆஃப் சச் பர்சன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா it also includes a beneficiary of such goods and services when such use is made with approval of such person. ஓகேங்களா? ஸோ அந்த such use is made with approval of அந்த பர்சன் வந்து அந்த பர்சனோட அப்ரூவலோட பார்த்தீங்கன்னா அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களோட பெர்மிஷனோட அதோட பெனிஃபிஷியரி வந்து எடுத்துக்கிறதாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட பெனிஃபிஷியரிக்காக அவங்க ஓகே சொன்னாங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், அவங்களால அவங்களோட ஒர்க்கை கன்சியூம் பண்ணி ப்ராடக்ட் வந்து அவங்களால வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமரிசம்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப குழப்ப தேவை கிடையாது, இந்த அளவுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் கன்சியூமர்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரி அதோட கன்சல்டேஷன் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, கன்சியூமர்னா யான்னு பார்த்துட்டோம்.
யாரெல்லாம் கன்சியூமர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா கூட்ஸையோ சர்வீஸோ ஃப்ரீயாக வாங்குறாங்க இல்லையா, எந்த ஒரு சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீயாக வாங்குறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கூட்ஸ் ஆர் ஹையர்ஸ் சர்வீஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குறவங்கள பார்த்தோன்னா கன்சியூமர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் பேஸில் அந்த சர்வீஸை கான்ட்ராக்ட் பேஸில் வாங்குறாங்க இல்லையா, அவங்களையும் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, which does not which is not a consumer, sorry, which doesn't include in குழப்பது, சாரி. ஓகே, கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a person is not a consumer if she or she is சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ வந்து இதுல வந்து எது வந்து இன்க்ளூட் ஆகாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஏ பி சின்னு கொடுத்து டி வந்து பார்த்தீங்கன்னா வேற எதாவது மாதிரி கொடுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் த அபோன் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டசன்ட் அவைல் எனி சர்வீஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த இந்த பாயிண்ட் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கிடையாது. அதே மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கிடையாது அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. நம்ம இந்த மேலே ஒன்று பார்த்தோம் இல்லைங்க, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்க்காக தான் ரெகுலேட்டட் மார்க்கெட் வந்து இருக்குன்றோம். ஸோ அப்போ அந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ஒரு சேலோ இதோ பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு தானே பண்ணி விற்பாங்க இல்லையா சில பேர்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அன்ஃபேர் ட்ரேடில் எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த தனியாக ஒரு சேனலே ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சேனல் என்ன பண்ணுவாங்க, போட்டு உடைச்சா உடையாது, போட்டு தட்டினா தட்டாது அப்படின்னுவாங்க, போட்டு அரைச்சா அரைஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அதை எடுத்து வாங்கி யூஸ் பண்ண பார்க்கும்போது தான் தெரியும். ஓகேங்களா. அது வந்து எந்த அளவுக்கு டூப்ளிகேட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறது ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன். அதோட குவாலிட்டி, அதோட ஸ்டாண்டர்ட், அதோட கிரேட் வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் பொருளை எடுத்து என்ன பண்ணாங்க, ரெனோவேட் பண்ணி அதை நியூவாக வந்து விற்கிறது, அதுவும் பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் ட்ரேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிளைம் பண்ண மாதிரி அந்த யூஸோ இல்லை பெனிஃபிட்டோ நம்மளுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் அன்ஃபேர் ட்ரேட் தான். ஓகேங்களா. அது பண்ணு, இது பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, வாங்குங்கன்ட்டு ஆனால் அந்த அவங்க சொன்ன ஒரு பெனிஃபிட் கூட வராது அது மூலிமா. அந்த மாதிரியும் அன்ஃபேர் இதுதான். அதே மாதிரி வேரண்டி கேரண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, 1 வருஷம் கேரண்டி, 2 வருஷம் கேரண்டி. ஆனால் நம்ம கிளைம் பண்ண போகும்போது அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க. அதுவுமே அன்ஃபேர் ட்ரேட். அதுவே மிஸ்லீடிங். ஓகேங்களா. ஸோ இந்த கால் வலி முட்டி வலிக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த வெயிட் குறையறதுக்கு பார்த்தீங்கன்னா தைலத்தை தேய்ச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வயிற்றுல வந்து தைலத்தை தேய்ச்சினா அவங்க தொப்பை குறையணுவாங்க. எப்படி குறையுமா. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் மிஸ்லீடிங். ஓகேங்களா. அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். அதே மிஸ்லீட் பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா 40% வந்து உங்களுக்கு நான் இது பண்ணுவேன். ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா, பர்கைன் ப்ரைஸ். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வந்து ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இத்தனை ரூபாய் மதிப்புள்ள பொருள் வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நான் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. இந்த ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட் டே பிஸ்கெட்லாம் வாங்கும்போது பவுல் ஒரு டைம்லாம் கொடுத்தாங்க, ஆனால் ஒரு டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அது கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வாங்குறவங்களாம் வாங்குவாங்க, பவுல் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது அன்ஃபேர் ட்ரேட் தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி, அவங்க ஒரு பொருள் எலக்ட்ரானிக் குட்ஸோ எதனால விற்கிறாங்கன்னா ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்டில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து அத்தரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்டுக்குள்ளார வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் ட்ரேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோர்டிங் ஆர் டெஸ்ட்ராயிங் குட்ஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ரைசிங் த காஸ்ட் ஆஃப் தட். அதாவது என்ன சொல்கிறாங்க, இன்னும் சிம்பிளாக இதை நம்ம சிம்பிளாக சொன்னால் பிளாக் மார்க்கெட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருள் வந்து இப்போ நான் வந்து சர்க்கரை விற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றணும். அப்போ என்ன பண்ணணும், ஸோ மார்க்கெட்டில் அதோட அளவு கம்மி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், அதோட டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்க, எங்கிட்ட மட்டும் தான் சர்க்கரை இருக்குது அப்படின்னும் போது எங்கிட்ட வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் தான் இங்கே ராஜா, அப்போ நான் என்ன பண்ணுவேன், 10 ரூபா சர்க்கரையை நான் 1000 ரூபாய்க்கு விற்கும் போது அவங்க வந்து வேற வழியில வாங்கி தான் ஆகணும், வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இதுவும் அன்ஃபேர் ட்ரேட் தான். ஓகேங்களா. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பதுக்கி வைப்பாங்க, வாங்குவாங்க இல்லையா, பதுக்கி விற்கிறது. இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே வேற எதுனா அந்த கூட்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறது. அந்த மாதிரி பண்ணுறதும் அன்ஃபேர் ட்ரேட் தான்.
ஓகேங்களா. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஆர் ஆஃபரிங் ஸ்பியூரியஸ் குட்ஸ் ஆர் அடாப்டிங் டிசப்டிவ் ப்ராக்டிஸ் இன் ப்ரொவைஷன் ஆஃப் சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ ஏமாத்துறது வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறது. நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல், ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சர்வீஸ் வந்து நம்ம சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, பட் வந்து அவங்க என்ன பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிடிக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், நான் வந்து பேய் பிடிக்க போறேன், உங்களுக்கு இது பண்ண போறேன் அப்படின்னு வருவாங்க. காசை வாங்கிட்டு கடைசியை பார்த்து ஏமாத்திட்டு போயிடுவாங்களே, அதுக்கான ஒரு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த காஞ்சனா படத்துல காசு வாங்கிட்டு மனோபலா இவங்க உள்ள போய் உட்காந்துட்டு நம்ம காக்கா காக்கான்னு படிச்சுட்டு போயிடுவாங்களே, அதுதான் பாத்தீங்கன்னா டிசப்டிவ் ப்ராக்டிஸ், ஏமாத்துறது. ஸோ இது எல்லாமே அன்ஃபேக்டரி தான். ஓகேங்களா. ஸோ வந்து இது ஜஸ்ட் ஒரு லாஜிக்காக தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஷனில் கேட்கும் போது விச் டசன்ட் இன்க்ளூட் இந்த அன்ஃபேக்டரி ப்ராக்டிஸ் அப்படின்னும் போது டக்குன்னு ஈஸியாக வரும். இல்லை நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தாலுமே நீங்கள் வந்து அந்த கொஷின் அடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி லாஜிக்காக திங்க் பண்ணணும்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்து இதை நீங்கள் நான் சொன்னதை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டுட்டு இது ஒரு டைம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாகவே இந்த இது வந்து கேட்டாங்கன்னா அடிக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இந்த பாக்ஸ் கொஷின் பாருங்க. Goods once sold will not be taken back, or no exchange, or no refund under any circumstance. It amounts to unfettered practice and does not carry any legal weight. ஓகேங்களா. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பொருள் வந்து வித்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு டைம் வித்துட்டா வித்தத்தாம அப்படிலாம் வாங்க மாட்டோம். அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கிடையாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே நாங்களும் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டோம். எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சில இடத்துல பொருள் விற்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா லீகல் இதுல வந்து இருக்காது. ஸோ இது எல்லாமே அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ல வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம், மார்க்கெட் பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அன்ஃபேரா ட்ரேட் நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இவங்களையெல்லாம் ப்ரொடக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, மொத்தமா வந்து இப்படிதான் போயிட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக லாஸ் வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. அதுதான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்றாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் லாஸ் enacted to protect the rights of consumer, fair trade, competition and accurate information in the marketplace. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கன்சியூமருக்கான ரைட் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேர் ட்ரேட். ஓகேங்களா. ஸோ வந்து ட்ரேட் வந்து நல்லபடியாக நடக்குதா அப்படின்றத வந்து ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸில் பார்த்தோன்னா அந்த காம்படிஷன் கரெக்டாக நடக்குதா, அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக கரெக்டாக வந்து மக்களுக்கு போய் சேரணும், கன்சியூமருக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வாட்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த லா எந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா prevent the businesses that engage in unfair practices from gaining an advantage over competitors. ஓகேங்களா. ஸோ காம்படிட்டர்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்குள்ள ஒரு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் விற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பி நூடுல்ஸ் ஒரு பக்கம், மேகி நூடுல்ஸ் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, மாற்றி அவங்க வந்து அவங்களோட இதாகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டு நான் வந்து கோதுமை சேர்த்தனேன், இவன் என்ன திடீர்னு நான் வந்து கடலமாவை சேர்த்தனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு வந்து சொல்லி இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்தால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூமர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எதுவும் அன்ஃபேரா நடக்காம பார்த்துக்கிறதும் இவங்க தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் ஃபார் தோஸ் மோஸ்ட் வல்னரபிள் இன் சொசைட்டி. வேற யாரும் நாம தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பணக்காராக இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, இல்லை நல்லா படிச்சவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, போய் கேஸ் போடுறதோ இல்லை ஏதோ அதை எதிர்த்து பேசுறதுன்னு பார்ப்பாங்க. சில பேர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வல்னரபிளான சொசைட்டிக்குள்ள அவங்க இன்க்ளூட் ஆனவங்க தான் அவங்கெல்லாம். ஓகேங்களா. ஸோ அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன். கன்சூமர் ப்ரொடெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன். எதுக்காகன்னா கன்சூமர் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. சிம்பிளா அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க, மேலே வளன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா government may require businesses to disclose detailed information about products, particularly in areas where safety or public health is an issue, such as food. அதான் அந்த ஃபுட்டு பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் நடக்கும் இல்லையா, அன்ஃபேர் ட்ரேட்ல இப்போ நடக்கிறதே வந்து மேக்ஸிமம் அதை பேஸ் பண்ணி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றினான இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா அந்த பிஸ்னஸ் இது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க போய்
அது வந்து கரெக்டாக தான் பண்ணுறாங்களா, அந்த ஃபுட்டில் வந்து அடல்ட்ரேஷன் ஏதாவது இருக்கா அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து விற்கிற அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வேல்யூவா அந்த மாதிரிலாம் பார்த்து அதாவது பார்த்தீங்கன்னா அது ஹெல்த் வைஸில் அதால் ஏதாவது இஷ்யூ வருமா. ஸோ அந்த மாதிரி மேகி வந்து என்ன பண்ணாங்க, பேன்லாம் பண்ணாங்க இல்லையா. ஸோ மறுபடியும் வந்துச்சு, பட் அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, போய் அங்கே வந்து ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், சும்மா திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கன்சியூமர் ஆர்கனைசேஷன். ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, அதே தான் திருப்பி திருப்பி வந்து சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது மார்க்கெட் பற்றின ஒரு கன்சியூமர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது விசாரிக்கிறது அந்த மாதிரி. ஸோ ஓகேங்களா, அதே மாதிரி செல்ஃப் ரெகுலேட்டிங் பிஸ்னஸ்லாம் இருப்போம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய அவங்கள பற்றின ரெகுலேட் பண்ணுறது இது எல்லாமே இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா TRAI, இவங்க ஏன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா IRDA. ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுல வந்து இது முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொடுத்தா அதோட எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க. இதுல கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நிறைய கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் நிறைய கொடுத்து கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ TRAI அப்படின்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுக்கணும். குழப்பி விட்டுருவாங்க. டெலிகாம் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன், ரெகுலேட்டரிக்கு பதிலாக என்ன சொல்லலாம், வேற எது மாதிரி அந்த மாதிரி வந்து கொடுத்து அதாவது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் பார்த்துக்கணும். டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் ட்ரையா. அடுத்து பார்த்தீங்கன்னா IRDA அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ரெண்டும் பக்காவாக பார்த்துக்கணும். அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா. ஸோ 8 பேசிக் கன்சியூமர் நீட்ஸ், கன்சியூமர் ரைட்ஸ். ஸோ கன்சியூமர் ரைட்ஸ் பார்த்தோமே, பேசிக்கா 8 கன்சியூமர் ரைட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கன்சியூமருக்கு ரைட்ஸ் இருக்கு, போய் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா, இது எது இன்க்ளூட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ 8 பாயிண்ட்டுமே என்னன்னு கரெக்டா பாத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ ரைட் டு பேசிக் நீட்ஸ். ஓகேங்களா, பேசிக் நீட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. சேஃப்டி ப்ரொசீஜர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னியன்ல வந்து விக்ரம் போய் அந்த பிரேக் வயர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பார் இல்லையா, அதுக்கு அவருக்கான ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா சேஃப்டி இது பண்ணுது. அதே பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. எப்போ ஐ திங்க் 2009. ஸோ இது கரெக்டாக தெரியல, பார்க்கலாம். இது ஒரு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு அதை கேட்கறதுக்கு, நான் போய் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரைட்ஸ் எனக்கு ஃபுல்லாக இருக்குது. சூஸ், நான் வந்து இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும் அப்படின்னால எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கு, நான் இந்த சோப் தான் யூஸ் பண்ணுறேன்னு சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பக்காவான ஒரு இது இருக்குது. ஓகேங்களா. அது மாதிரி ரெப்ரசன்டேஷன், ரீட்ரஸ், கன்சியூமர் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹெல்த் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி 8 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. 8 பாயிண்ட் பக்காவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்துதான் இன்னும் ரொம்ப முக்கியமானது. இப்பெல்லாம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான், பட் இதுக்கு மேல பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்க இந்த பேஜுக்கு மேல நீங்க படிக்கிறத நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கூட லாஜிக் வைஸ்ல போடலாம். இதுக்கு மேல நிறைய ஃபேக்டரிஸ் நிறைய வரும். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1986 என்ன போட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லி கொடுப்பாங்க, கோப்ரா அப்படின்னு கொடுப்பாங்க. ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. திடீர்னு கோப்ராவா இது நம்ம படிச்சதே இல்லையா அப்படிலாம் யோசிக்க. கோப்ரானா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா என்னது, கோப்ரா. ஓகேங்களா. ஸோ பக்காவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது எப்போ எனாக்ட் பண்ணாங்க, 1986. எங்க, பார்லிமெண்ட்ல. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. எங்க எனாக்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, பார்லிமெண்டா லோக்சபாவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, பாத்துக்கணும். பார்லிமெண்ட், லோக்சபான்ட்டனா சாரி, ஸ்டேட் அசம்பிளிஸ்லயா இல்ல பார்லிமெண்டா அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1986. இது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னா என்னது, பேர்ல இருக்கு இல்லையா, அந்த கன்சியூமர் ப்ரொடக்ட் பண்றதுக்கான ஒரு ஆக்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா. அவங்களோட கிரீவன்ஸ், கன்சியூமரோட கிரீவன்சஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேட்டரை ரிலேட் பண்ற மாதிரி எல்லாத்தையும் இது பண்றதுக்காக இந்த ஆக்ட் வந்து போட்டாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்போ அசம்பிளியில எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா October 1986. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கேம் டு ஃபோர்ஸ் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 24/12/1986. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ October 1986 பாஸ் பண்ணாங்க. 24/12
1986ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, came to force. ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. கோப்ரா இஸ் ரிகார்டட் as மேக்னா கர்த்தா இன் த ஃபீல்ட் ஆஃப் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஃபார் செக்கிங் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். அதாவது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ் இஸ் ரிகார்டட் as மேக்னா கர்த்தா ஆஃப் கன்சூமர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டைரக்டா கேட்பாங்கன்னா டைரக்டா இப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, இப்படி தான் கேட்டிருந்தாங்க. டேஸ் இஸ் ரிகார்டட் as மேக்னா கர்த்தா இன் மேக்னா கர்த்தா ஆஃப் கன்சூமர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா கோப்ரா அப்படின்றது பதிலாக கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் வந்து கோப்ரானாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கன்சியூமர் ப்ரொடக்ஷனாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா, அது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து ஓகே, இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 3 லெவல்ல 3 ஹைரார்கியில வந்து இருக்கு. எப்படி ஒரு கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கோர்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 லெவலில் இருக்கு. நேஷனல், ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 3 லெவல்லையுமே இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து லைனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல், அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா NCDRC. ஓகேங்களா, NCDRC. அடுத்து பார்த்தீங்கன்னா SCDRCன்னு வரும். SCDRC, அப்புறம் DCDRC ஒன்றும் கிடையாது, SCDRC. அடுத்து பார்த்தீங்கன்னா DCDRC. இது நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில், இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க. இது நேஷனல், ஸ்டேட் இது தெரியும், இது பார்த்துக்கணும். கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன். ஓகேங்களா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எஸ்டாப்ளிஷ் பை, யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நேஷனல் லெவல்னாவே யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகேங்களா, சரி ஓகே. இது பாருங்க, இது எப்படி எழுதி வச்சுக்கிறீங்க அப்படின்னா NCDRC இவங்க வந்து எந்த மேட்டர் வந்து அவங்க டீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் மேல. ஓகேங்களா, அபவுட் 10 மில்லியன் மேல ஏதோ ஒரு நஷ்டம் ஆயிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, ஏதோ ஒரு கூட்ஸ் வாங்கி ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா அப்ப இன்வால்வ் ஆகிறவங்க தான் நேஷனல் கமிஷன். இதே பார்த்தீங்கன்னா SCDRC அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, லெஸ் தென் 10 மில்லியன். இது ஹையே அபவ் 10 மில்லியன், இது லெஸ் தென் 10 மில்லியன். இது DCDRF, இது வந்து ஃபாரம் வரும், இது மற்றெல்லாம் கமிஷன், இது ஃபாரம் வரும். இது பார்த்தீங்கன்னா அப் டு 2 மில்லியன். ஓகேங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு. இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது இதுதான். ஓகேங்களா, NCDRCல அபவ் 10 மில்லியன், SCDRCல பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா பிலோ 10 மில்லியன், DCDRCன்னு பாத்தீங்கன்னா 2 மில்லியன் வரைக்கும் அப் டு 2 மில்லியன். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இது யார் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட், இது வந்து ஸ்டேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது பாத்தீங்கன்னா அதாவது லெஸ் தேன் 10 மில்லியன். ஓகேங்களா, இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்டேட்னா என்னது, அது ஸ்டேட் கமிஷன் சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், லெஸ் தேன் 10 மில்லியன். ஓகே, டிஸ்ட்ரிக்ட்னா என்னது, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், மற்றதெல்லாம் கமிஷன் சொல்லுவாங்க, இது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம். கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. டிஸ்ட்ரிக்ட் இது பார்த்தீங்கன்னா கன்சூமர், இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்னு சொல்லுவாங்க, கமிஷன் சொல்ல மாட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம். ஓகேங்களா, மற்றது நேஷனல், ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன், ஸ்டேட் கமிஷன். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ஃபோரம் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று தான் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, மோர் தென் 1 கூட அவங்க பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2-3 கூட பண்ணலாம். ஓகேங்களா, அது அவங்க இஷ்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேல்யூ அப் டு 2 மில்லியன். ஓகேங்களா, முடிஞ்சு போச்சா, ரொம்ப ஈஸி தானே. சரி ஓகே. இது பார்த்தீங்கன்னா 1986லேருந்து அதே ரெகுலேஷன் தான் இருக்குமா, இருக்காது, ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கும். அப்போ 1986ல ஆன்லைன் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. ஓகேங்களா, பட் இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பல ஃப்ராடு தானே வந்து நடக்குது. அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அது எப்போ அமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 வந்து அமெண்ட் பண்ணாங்க. யார் பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட் பண்ணாங்க. எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2019 வந்து பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது அது அந்த ப்ரொடெக்ஷன், அந்த ஆக்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் பாஸ் த லேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் பில் 2019 அப்படின்ற ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டிஜிட்டல் ஏஜ்ல நடக்கிற டிஸ்பியூட்டை வந்து இது பண்ணணும், அது வந்து எஃபெக்டிவா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கன்சியூமருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே. சரி, என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது பாருங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. நியூ ஆக்ட்
to replace more than 3 decades old Consumer Protection Act 1986. ஸோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 டிகேட்ஸ்னா என்னது 30 ஆண்டுகள். ஸோ 30 ஆண்டுகளாக இருந்த பழைய கோப்ரா ஆக்ட் 1986 வந்து என்ன பண்றாங்க, ரீப்ளேஸ் பண்ணி இப்போ கன்சியூமர் ப்ரொடக்ஷன் பில் 2019 வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. சரி, ஓகே, இந்த நியூ ஆக்ட் வந்து போட்டாங்களா, அதுல என்னதான் இருக்கு, என்னதான் அப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8.6 ஓகே 6 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ டக்குன்னு அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது பேஸ் பண்ணி தான் வரும், ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் வரும் ஓகேங்களா. ஸோ இ காமர்ஸ் அப்படின்னாலே என்னது, இ காமர்ஸ்னா என்னது, எலக்ட்ரானிக் இதுல பாத்தீங்கன்னா ஆன்லைன் இதுல பண்றது இதுதான் ஓகேங்களா. ஸோ வந்து எலக்ட்ரானிக் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், எலக்ட்ரானிக் மீன்ஸ் டெலிஷாப்பிங், டைரக்ட் செல்லிங் ஆர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இந்த இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கன்சியூமர் ரைட்ஸ் வந்து என்னென்ன இருக்கிறத மென்ஷன் பண்ணி இருக்கிறத பாத்தீங்கன்னா இந்த நியூ ஆக்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பீக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா according to district forum can now entertain consumer complaints where the value of goods, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்தோம்னா இவ்வளோனா இவ்வளோதான், இங்கே போய் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட்னா அங்கே போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஈஸியாக கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கு அதிகமாகாம இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10 மில்லியன் இருந்துச்சு அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல என்ன பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டேட் லெவலில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் டு 100 மில்லியன். ஏன்னா அப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ வேல்யூ அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ 10 மில்லியன்ல இருந்து 100 மில்லியனுக்குள்ளார வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ 10 மில்லியனோட அதிகம் பட் 100 மில்லியனோட கம்மியாக இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டுக்கு போகணும். நேஷனல் பார்த்தீங்கன்னா 100 மில்லியனுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டேட் நேஷனலுக்கு போகணும். இவ்வளோதான், இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்னா நாட் எக்ஸிட் 10 மில்லியன். பழசுல என்ன சொல்லியிருந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட்ல அப் டு 20 மில்லியன் சொன்னாங்களா. இதுல பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னு மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாட் எக்ஸிட் 10 மில்லியனோட அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா சரி அப் டு 2 மில்லியனா, அப் டு 2 மில்லியன் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸ்டேட்டுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, லெஸ் தென் 10 மில்லியனுக்குள்ள இருக்கணும். நாங்கள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க புதுசுல 10 மில்லியன் டு 100 மில்லியனுக்குள்ளார இருக்கணும். அடுத்து நேஷனல் அங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸிட் 10 மில்லியன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க இப்ப புதுசா இது பண்ணதுல எக்ஸிட் 100 மில்லியன் ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சேஞ்சஸ் வந்து இதுதான். இது செகண்ட் பாயிண்ட். ஈஸியா முடிச்சிச்சிங்களா. ஸோ இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இ ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட். அப்பெல்லாம் என்ன பண்ணணும், டைரக்டா போய் கேஸ் பண்ணணும், டைரக்டா போய் என்ன பண்ணணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்பெல்லாம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மூலியமாவே என்ன பண்ணலாம், சிஸ்டம் மூலியமா என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் வந்து அவங்க எக்ஸாமைன் பண்ணும்போது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா பண்ணிக்கலாம், டைரக்டா தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் விங். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ வந்து கன்சியூமர் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வயலேஷன் வந்துச்சுன்னா அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக இவங்களை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. யாரு, சிசிபிஏ, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. ரொம்ப முக்கியம். இவங்களோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரலாக ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க. அதே மாதிரி த நியூ ஆக்ட் ப்ரொபோசஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி நோன் அஸ் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒருத்தவங்க கொண்டு வந்திருக்காங்க. அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு மேலே நம்ம பார்த்தோம்லே சர்டன் லிமிடேஷன். ஸோ அதுக்குள்ளார மட்டும்தான் வந்து வருமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதையும் மீறி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடாக வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கான்ஃபிடென்ஸாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர் கொடுத்துருப்பாங்க. அது இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற பார்ட்டிக்கு செல் பண்ணுவாங்க. இப்போ மேக்ஸிமம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். இன்ஃபர்மேஷனை வந்து நெட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் கன்சியூமரோட இன்ஃபர்மேஷனை இப்போ செல் பண்ணுறது ஓகேங்களா. ஃப்ளிப்கார்ட்கார என்ன பண்ணுவான், அந்த ஃபோன் நம்பர் இதெல்லாம் என்ன பண்ணுவான், போய் வந்து யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவானுங்க. அவனுங்க ஃபோன் பண்ணி நமக்கு லோன் வேணுமா, லொட்டு வேணுமா, லொசுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டு உசார வாங்குவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய ஃப்ராடுகாரங்களா இருப்பாங்களே, இந்த பேங்க்ல இருந்து பண்ணோம் நீங்க ஓடிபி இப்படிலாம் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது ஃபோன் நம்பர் ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு ஆன்லைன்ல வந்து ஏதோ ஒரு இது மூலியமா அவங்க கிட்ட இருந்து விலைக்கு வந்து வாங்குவாங்க இன்ஃபர்மேஷனை, அட்ரஸ் முதற்கொண்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே பார்த்தோன்னா இந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ல இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க
ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அதுக்கு முன்னாடி கேட்பாங்க, உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணிக்குவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டு டிக் கொடுங்க அப்படின்லாம் கேட்கறதுலாம் அதுக்கு தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் என்ன பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஓகே சொல்லிட்டு தான் நீங்கள் உள்ளே வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து அது எங்கே தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கம்முன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தலாம், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் ப்ராக்டிஸில் அதையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நிறைய இப்போ நம்மளுக்கு நிறைய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம மிஸ்லீட் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் தான் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பெனால்ட்டி வச்சாங்கன்னா தான் அவங்க அடங்குவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு எவ்வளோ பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அந்த இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெனால்ட்டின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிசிபிஏ தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ கன்சியூமர் என்னது அவங்க பேர் என்ன, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி விதிக்கிறாங்க. யார் வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. சிசிபிஏ தான், ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ அவங்க வந்து அதாவது ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்காக எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, பெனால்ட்டி வந்து போடுறாங்க. ஓகேங்களா. இல்லைனா 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஜெயிலுக்கும் போடலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருப்பி அதே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஃபைனு, 5 வருஷம் ஜெயிலு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க அப்படின்னா 10 லட்சம் ஃபைனு, சரி இது என்ன 50 லட்சம் ரைட்டு. ஓகேங்களா. 10 லட்சம் ஃபைனு, 2 வருஷம் ஜெயிலு. இதே திரும்பவும் மறுபடியும் அதே மாதிரி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 லட்சம் ஃபைனு, 5 வருஷம் ஜெயிலு. ஓகேங்களா. சரி ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ப்ராடக்டோ இல்ல வந்து சர்வீஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிஸ்லீட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்களே அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணலாம், அவங்க ஏதோ கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணலாம், அவங்க வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ திரும்ப அதே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் கூட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ 1 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் அவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ பெனால்ட்டி, திரும்ப பண்ணா எவ்வளோ பெனால்ட்டி, எவ்வளோ ஜெயில், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா எவ்வளோ பெனால்ட்டி, எவ்வளோ ஜெயில். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் அவங்களால நிறுத்தி வைக்க முடியும். ஸோ திரும்ப அதே பண்ணும்போது எத்தனை வருஷம் வரைக்கும் அவங்களால மறுபடியும் பண்ண முடியும். ஸோ 1 year 3 year. ஓகேங்களா. அவ்வளோதான். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் அவங்க புதுசாக கொண்டு வந்த ஆக்ட் 2019 படி அவங்க கொண்டு வந்த ஆக்ட்ல புதுசாக மாறி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும். சரி ஓகே. இந்த கன்சியூமர் கோர்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எங்க பார்த்தோம், இந்த NCDRC பார்த்தோம் இல்லைங்களா மேலே, அதை பற்றி தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் கன்சியூமர் கோர்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அது எப்பப்பெல்லாம் எனாக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ கன்சியூமர் NCDRC அப்படின்னா நம்ம மேலே என்னன்னு பார்த்தோம், அதே தான் நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் redressal கமிஷன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் கோர்ட், ஹோல் கண்ட்ரிக்கே டீல் ஆகும். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா 10 million என்னது 1 crore ஒன்று தான், அதை தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் 1 crore. திடீர்னு 1 crore சொன்னோடனே 10 million தான் நம்ம படித்தோம், இவங்க என்ன சரி 100 million தான் நம்ம படித்தோம், இவங்க திடீர்னு வந்து 1 crore அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அபெக்ஸ் பாடி, லைக் சுப்ரீம் கோர்ட் மாதிரி. ஹை அப்பீலேட், ஹையஸ்ட் அப்பீலேட் கோர்ட். ஹைராரிக்கினா என்னது, அவங்களோட இது யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் அப்படின்றதுல ஹை லெவல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க தான், லைக் சுப்ரீம் கோர்ட். இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இவங்க தான் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா. இங்க வந்து அப்ளேட் வச்சு திரும்ப அங்க போய் பண்ணணும் அப்படின்னா இவங்க தான். இவங்க கடைசியாக என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டம், அந்த மாதிரி. ஓகேங்களா. அதான் அந்த கன்சியூமர் கோர்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஹையஸ்ட் அப்பீலேட், அபெக்ஸ் பாடி ஆஃப் கன்சியூமர் கோர்ட். ஹைராரிக்கில ஹையஸ்ட் இவங்க தான். ஓகேங்களா. ஹையஸ்ட் அப்பீலேட் கோர்ட் ஆஃப் கன்சியூமர் கோர்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிடர்சல் கமிஷன். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியல் கமிஷன். ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியலா அந்த மாதிரி கேட்பாங்க, குவாசி ஜுடிஷியல். ஓகேங்களா. எப்போ செட்டப் பண்ணதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988. ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து 1986 வந்து இது பண்ணாங்க, எனாக்ட் பண்ணாங்க. ஸோ பட் வந்து கோர்ட் வந்து அது பார்த்தீங்கன்னா NCDRC பார்த்தீங்கன்னா 1988 தான் வந்துச்சு. இது நாங்கள் அந்த ப்ளூ கலரில் போட்டதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ட் வந்து எந்த ஆக்டிக்கல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரா 1986 ஆக்ட் படி என்ன பண்ணாங்க, பாஸ் பண்ணாங்க. கொஸ்டின் கேட்கலாம். NCDRC கமிஷன் இன் இந்தியா வாஸ் செட் அப் அண்டர் விச் ஆக்ட் அப்படின்னு கேட்டானா கோப்ரா 1986 ஆர் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. இது எப்போ செட் பண்ணாங்க NCDRC பார்த்தீங்கன்னா 1988.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு யார் ஹெட்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ சிட்டிங்ல இருக்கிற ஜட்ஜா இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட், அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம், இல்ல ரிட்டையர் ஆன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம் ஹெட். ஓகேங்களா. ஸோ அதோட ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ இது ஸ்டேட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 20 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே 10 million பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஓகே, 10 million கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது தனியாக படிச்சுக்கோங்க. இவங்க இவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா கம்பன்சேஷன். ஓகே ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஓகே, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமௌண்ட் ப்ராடக்ட் வந்து ஏமாத்தின வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட். இது பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன். எனக்கு காம்பன்சேஷன் இவ்வளோ கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த காம்பன்சேஷன் 20 lakh மேலே இருந்தாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா. சரி, ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் கிளைம்டு எவ்வளோ காம்பன்சேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா 1 கோடி வரைக்கும் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுவாங்களே, 1 கோடிக்கு மேலே காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுவாங்களே பெரிய பெரிய கம்பெனிங்களாம், அவங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் போகணும். இது பார்த்தீங்கன்னா ஏமாத்தின அமௌண்ட்டு. இந்த புதுசுபடி பார்த்தீங்கன்னா இது ஏமாத்தின அமௌண்ட்டு. நேஷனல் லெவல் 100 மில்லியனுக்கு மேலே ஏதோ நீ ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 1 கோடிக்கு மேலே காம்பன்சேஷன் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் நேஷனல் லெவல் கோர்ட்டுக்கு போயிடணும் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ காம்பன்சேஷன் அமௌண்ட் இது பார்த்தீங்கன்னா விற்கிற அது அவங்க லூஸ் பண்ண அமௌண்ட்டு. ஓகேங்களா. ரெண்டுக்கும் வித்தியாசம் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் லைட்டாக. ஓகே ஓகே. காம்பன்சேஷன் இதில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம்லேருந்து 1 கோடிக்குள்ளார காம்பன்சேஷன் கேட்டாங்கன்னா அவங்க ஸ்டேட்டுக்குள்ளார. ஏமாத்தினது எவ்வளோ, 10 மில்லியன்லேருந்து 100 மில்லியனுக்குள்ளார ஏமாத்திட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் எனக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணணும், ஸ்டேட் கோர்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் கிட்ட இருந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுக்கு வரும். அப்பீலேட் இங்கேருந்து அப்பீல் வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கோர்ட்டில் போடுறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட கேசஸும் வந்து வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அது வந்து ஸ்டேட்டு, அது ஜஸ்ட் அதே தான், கோர்ட் மாதிரி தான். நம்ம சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் பார்க்கல அதே தான். ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 20 லட்சம் வரைக்கும் காம்பன்சேஷன் கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து 100 மில்லியனுக்குள்ளார வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அமௌண்ட் வந்து மோசடி பண்ணிட்டாங்க, அதனால பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் நான் காம்பன்சேஷன் வந்து நான் கிளைம் பண்ணுறேன் அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து ஒத்துக்கல அப்படின்னோடனே டக்குன்னு என்ன பண்ணணும், அவங்க வந்து அப்பீலேட் போட்டு ஸ்டேட்டு கோர்ட்டுக்கு வந்து போவாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் ஏமாத்தினாங்க, அதாவது புதுசாக வந்து ஆக்டில் எவ்வளோ அமௌண்ட்டு, பழசாக வந்ததுல எவ்வளோ அமௌண்ட், ஒரு டேபிள காலம் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. எப்படி டேபிள காலம் போடுறீங்க, டேபிள காலம் போட்டு இது பார்த்தீங்கன்னா கோப்ரா ஆக்ட் 1986, இது பார்த்தீங்கன்னா கோப்ரா ஆக்ட் 2019, இங்கே காம்பன்சேஷன் அப்படின்னு போட்டு இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ, இதில் எஸ்சிடிஆர்சி சரி என்ன ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டு அப்படின்னு பிரித்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1986 இவ்வளோ அமௌண்ட்டு, 2019 இவ்வளோ அமௌண்ட்டு, காம்பன்சேஷன் இவ்வளவு, அப்புறம் ஜெயிலுக்கு போகிறதா அந்த இது அது அந்த இது இருக்கு இல்லையா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் படிக்கவே தேவையில்ல, டக்குன்னு இதில் முடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, முடிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கோப்ரா நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லீகல் மெட்ராலஜி ஆக்ட் 2009, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1986, அதே தான் சேம், இது ரெண்டு சேமு. எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட் 1955, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்பே வந்திருக்காங்க. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1980. ஸோ இது தனி, சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1980. ஓகேங்களா. ஸோ இதை தான் இங்கே வந்து மேட்ச்ல வந்து கேட்டிருப்பாங்க அப்படி. எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வரும். இதே பார்த்தோன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட்லையும் படிப்போம். ஐ திங்க் 10th வரும்னு நினைக்கிறேன். 10th 12th or 11th இதில் ஒன்று வருது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் வரும், இதே மாதிரி தான் வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் 4-5 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா வரும். பட் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கே படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் இது. ஓகேங்களா. தனியாக வந்து செப்பரேட்டாகவே என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ
புக் பேக் பார்க்கலாம். இன் விச் கேஸ் ஏ கன்சியூமர் கேனாட் கம்ப்ளைண்ட் எகெயின்ஸ்ட் த மேனுஃபேக்சரர் ஃபார் ஏ டிஃபெக்டிவ் ப்ராடக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் வந்து எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, எது இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது மேனுஃபேக்சர் மேலே அப்படின்னு கேட்குறாங்க. இது அட்ரஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரர், batch number, price of the commodity, data of expiry unspecified. கண்டிப்பா date of expiry unspecified, expiry date of expiry கொடுக்கலனா கண்டிப்பா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அப்ப இது ஆன்சரா வர வாய்ப்பு இல்லை. price of commodity, ஆமா கமோடிட்டியோட பிரைஸ் வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் த மேனுஃபேக்சர், பேட்ச் நம்பர் கூட வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அட்ரஸ் தான் வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஓகே பார்த்துக்கலாம். ஸோ பேட்ச் நம்பரா அட்ரஸா, ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்து கன்சியூமர்ஸ் ஃபேஸ் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ் இன் டியூ டு, எது மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் மூலியமா தான். ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து கன்சியூமர்ஸ் மஸ்ட் பி ப்ரொவைடட் வித் அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் யர் ப்ராடக்ட் டு மேக். ஓகேங்களா. ஸோ எதுக்காக டெசிஷன் இன் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் வந்து நம்ம குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நம்மளால போய் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாமா வேணாமான்னு என்ன பண்ண முடியும், அவங்களால டெசிஷன் எடுக்க முடியும். அடுத்து த சிஸ்டம் ஆஃப் கன்சியூமர் கோர்ட்ஸ் அட் த நேஷனல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் லெவல் லுக்கிங் இன் டு கன்சியூமர் கிரிவன்சஸ் அகேன்ஸ்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். ஓகே. பிஸ்னஸ்மேன் அண்ட் ப்ரொவைடிங் நெசசரி காம்படிஷன் இஸ் கால் 3 tier, நேஷனல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட். ஸோ அப்போ 3 tier சிஸ்டம். ஓகேங்களா. அடுத்து இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். மிக்சிங் அதர் எக்ஸ்ட்ரானியஸ் மெட்டீரியல் ஆஃப் இன்ஃபீரியர் குவாலிட்டி வித் சுப்பீரியர் குவாலிட்டி. ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல பொருள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபீரியர் குவாலிட்டியான பொருளை கலந்துனா என்ன சொல்லுவாங்க, அது அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கலப்படம் அப்படின்வாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே. இது பாருங்க. ஏ செட்டப் 2 or more parties engage in என்னது ட்ரேட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸா, ட்ரேட் ஆஃப் குட்ஸ் அண்ட் ட்ரேடு தான் வரும், ட்ரேடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன் ரெகுலேட்டட் மார்க்கெட் தேர் இஸ் சம் ஓவர்சைட் பை அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி, ரெகுலேட்டட்ல. அடுத்த டேஸ் ரெஃபர்ஸ் டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன் விச் தேர் இஸ் சிங்கிள் ப்ரொடியூசர் ஆர் செல்லர் தட் கண்ட்ரோல். அப்படின்னா மோனோகோபாலி காம்படிஷன் கிடையாது. கரெக்டாக பார்த்துக்கணும். பாருங்க இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். என்னது மேக்னா கர்த்தா, இது பார்த்தீங்கன்னா கோப்ரா ஆக்ட், கோப்ரா. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து இது பாருங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன 1986, லீகல் மெட்ராலஜி ஆக்ட் 2009. அடுத்து வேற என்ன எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட் சொன்னாலே இந்த சிட்டிசன் ஆக்ட் இயர்ல வந்துச்சுன்ட்டு. அடுத்து பியூரோ ஆஃப் இந்தியா ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 1986. இது ரெண்டும் ஒன்றுன்னு பார்த்தோம் இல்லையா, இதுவும். ஓகேங்களா. சரி ஓகே. ஓகே. இது பாருங்க லோக்கல் மார்க்கெட் த பையர் அண்ட் செல்லர் ஆர் லிமிட்டட் டு த லோக்கல் ஏரியா ஆர் ரீஜன், sorry, or area. The market is not restricted to physical or geographical. இது பாத்தீங்களா என்ன சொல்ல வராங்க, அசசின்ல என்ன சொல்றாங்க, இன் லோக்கல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருமே என்னது அந்த லோக்கல் ரீஜன் அது ஏரியாக்குள்ளாரே லிமிட் ஆனவங்க. இது கரெக்ட் தான். பட் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பிசிக்கல் ஆர் ஜியோகிராபிக்கல் லொகேஷன் அப்படின்றாங்க. பட் வந்து இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆன மாதிரி தான் இருக்கும் லோக்கல் அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தோன்னா ரெண்டும் கரெக்ட் தான். பட் ரீசன் வந்து கரெக்டா, ரெஸ்ட்ரிக்ட் ஆனதுனால நாட் ரெஸ்ட்ரிக்டட் ஆனதுனால லோக்கல் மார்க்கெட் வருமா, வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படின்னும் போது அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டா, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா. ஓகே அவ்வளோதான். ஸோ சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் முக்கியமான இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ லோ ஸ்டாண்டர்ட்ல இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லோ ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிங்கன்னா அதே இன்ஃபர்மேஷன் தான் 10th அந்த 12th அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா. ஸோ அது ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ அங்கே முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கேயும் முடிச்ச முடியும். ஸோ வந்து எல்லாம் அதே தான். ஓகேங்களா. திரும்ப நம்ம போய் வெப்சைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம லோ கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதே தான் திருப்ப நம்ம வந்து படிக்க போகிறோம். அதே இன்ஃபர்மேஷன் தான் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி தான். அதனால தான் நம்ம வந்து ஹெவியாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஹையர் கிளாஸ் போகும்போது திருப்பி ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக. ஓகேங்களா. ஸோ அதான் கஷ்டப்படாமல் படிச்சு முடியுங்க. ஸோ இதோட 7th வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8th. ஓகேங்களா. ஸோ 8th பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான லெசன்ஸ்லாம் நிறையாவே இருக்கு.
ஓகேங்களா? ஸோ அந்த இதில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பார்த்து ரிவைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணியிருந்தேன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி நான் நடத்துகிறேன், இல்லை வேறு மாதிரி என்னென்னலாம் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்த அளவுக்கு நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? உங்களோட ஃபீட்பேக் இருந்தால் தான் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆல்வேஸ் வெல்கம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.